IPL ட்ரேடு சீசன் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. ஆனால் இப்போது இணையத்தை கலக்கிக் கொண்டிருக்கும் ஒரு செய்தி வெறும் ட்ரேட் அல்ல, அது ஒரு மெகா ட்ரேட். ஒரு அணியின் ஆன்மாவையே விலை பேசும் ஒரு அரசியல் சதுரங்கம். ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் சஞ்சு சாம்சனை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கொண்டுவர நடக்கும் இந்த பேச்சுவார்த்தையின் பின்னணியில் CSK ரசிகர்களின் இதயத்தையே உலுக்குகின்ற சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதாக அனல் பறக்கும் விவாதங்கள் எழுந்துள்ளன. வதந்திகளின்படி சஞ்சு சாம்சனை CSKவுக்கு அனுப்புவதற்கு பதிலாக ராஜஸ்தான் ராயல்ஸ் முதலில் கேட்ட டீல் CSK ரசிகர்களுக்கு ஒரு நிமிடம் தலை சுற்ற வைத்திருக்கும். அவர்கள் கேட்பது ஜடேஜா, துபே மற்றும் டெவால்ட் பிரெவிஸ். இது கிட்டத்தட்ட CSKவின் முக்கிய வீரர்களை மொத்தமாக கேட்பது போல இருந்தது. இதற்கு CSK நிர்வாகம் உடனடியாக நோ சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ராஜஸ்தான் அத்துடன் இருக்கவில்லை. அடுத்ததாக சரி, ஜடேஜாவுடன் CSKவின் எதிர்கால நட்சத்திரம் 16 கொடுங்கள் என்று கேட்டதாக ஒரு புதிய தகவல் கசிந்துள்ளது. இது CSKவின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒரே நேரத்தில் குறிவைப்பதாக இருந்தது. இந்த டீலையும் CSK நிர்வாகம் நிராகரித்து விட்டதாக தெரிகிறது. இங்குதான் அசல் சிக்கலே தொடங்குகிறது. ராஜஸ்தானுக்கு சஞ்சு சாம்சனை விட ஜடேஜா மீதுதான் அதிக கண் இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிகிறது. ஜடேஜா இல்லாமல் எந்த டீலும் இல்லை என்ற நிலையில் ராஜஸ்தான் இருப்பதால் CSK நிர்வாகம் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இறுதியாக ஜடேஜாவுடன் சாம் கரன் அல்லது பதினரா இவர்களில் ஒருவரை அனுப்பலாமா என்று CSK தரப்பில் ஒரு தீவிரமான யோசனை நடந்து வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுதான் CSK ரசிகர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. ஜடேஜா என்பவர் வெறும் ஒரு வீரர் அல்ல, பலமுறை ஒற்றையாளாக போட்டியை வென்று கொடுத்தவர். CSKவின் ரத்தமும் சதையும் போன்றவர். இப்படிப்பட்ட ஒரு வீரரை சஞ்சு சாம்சனுக்காக விட்டுக் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? கேப்டன் ருதுராஜ் கீப்பிங் செய்யலாம் அல்லது உர்வில் பட்டேல் இருக்கிறார். இவர்களை வைத்து சமாளிக்க முடியாதா என்ற கேள்விகளை ரசிகர்கள் எழுப்புகின்றனர். ஏற்கனவே ஈழத்தின் போது நல்ல வீரர்களை எடுக்காமல் ரசிகர்களை ஏமாற்றுவார்கள். இப்போது ட்ரேடு என்ற பெயரில் அணியின் இதயமான வீரரையே கொடுத்து ரசிகர்களை மேலும் சோதிக்கின்றார்கள் என்பதுதான் பலரின் ஆதங்கமாக உள்ளது. இந்த ட்ரேடு வதந்திகள் வெறும் வதந்திகளாகவே முடியுமா அல்லது CSK நிர்வாகம் ரசிகர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமா? சஞ்சு சாம்சன் மஞ்சள் ஜெர்சியில் விளையாடுவாரா, இல்லை ஜடேஜா CSKவின் நிரந்தர அடையாளமாக தொடர்வாரா? இன்னும் சில நாட்களில் விடை தெரிந்துவிடும். காத்திருந்து பார்ப்போம்.